ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னா, பிஸ்கெட் செய்ய போகிறேன். கார பிஸ்கெட்டு. ஒரு கடாயில் தேவையான காரத்துக்கேற்ற காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துட்டு தீயக்கூடாது, மிளகா தீயாமல் வறுத்துடுங்க. அப்புறம் 3 கப் கோதி மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா மாவு போட்டிருக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ, வெள்ளையோ கருப்போ எது வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் ஓமம் நல்லா பொடி பண்ணிட்டு உள்ளங்கையில் நல்லா திருவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மிளகாவை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதையும் மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் காஞ்ச எண்ணெய் ஒரு குழி கரண்டி அளவுக்கு காஞ்ச எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உடனே கை போட வேணாம், ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு கரண்டியோ இல்லை உங்களால் சூடு பொறுக்க முடிஞ்சால் அப்படியே கையில் கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஃபுல் எல்லாம் அந்த எண்ணெய் எல்லா மாவுக்கும் பரவுற மாதிரி நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு பிடிச்சு பாருங்க. நல்ல அளவுக்கு வந்துச்சுன்னா அதான் பதம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா அப்புறம் சப்பாத்தி பதத்துக்கு உருட்ட முடியாது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு கையில் மொபைல் ஹோல்ட் பண்ணிவிட்டு பேசிடுறதுனால அது மொபைல் ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா ஊறி இருக்கு மாவு. இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து சப்பாத்தி அளவுக்கு திரட்டிடுங்க. இங்கே பாருங்கள், மெலிசு எவ்வளோ மெலிஸ் வேணும்னாலும் அவ்வளோ மெலிஸுக்கு திரட்டிடலாம். இதை சப்பாத்தி தவா மேலே ஜஸ்ட் 20 to 30 செகண்ட்ஸ் ஒரு பக்கம் வேகிற டைமிங்கு பாருங்கள். ஜஸ்ட் 20-30 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேவைங்க. ஜஸ்ட் 20 to 30 செகண்ட்ஸ், சேம் திங். இதுக்கும் அதே இந்த மாதிரி 3-4 ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு ஒரு கூரான நைஃப், ஷார்ப் நைஃப் எடுத்து இந்த மாதிரி பிஸ்கெட் பதத்துக்கு சீவிக்கோங்க. நல்லா நீட்டாக வெட்டி எடுத்துகிட்டு இப்போ பாருங்க, இப்போ ஹாரிசான்டல் ஆகிடுச்சு. திருப்பிட்டு அகெயின் நல்லா பாக்ஸ் ஷேப் அல்லது ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அது க்ளீனாக ஒட்டாமல் வந்துடும். ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு சப்பாத்தி உருட்டின அந்த கட் பண்ண பீஸுங்க போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. நடுவில் இப்படி திருப்பி விடுங்க, இல்லைன்னா ஒரே பக்கம் வெந்துடும். இப்போ நல்லா பதத்துக்கு வெந்திருக்கு. அந்த பபிள்ஸும் கம்மியாக இருக்குது. ஸோ கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கியிருக்கு. இப்போ எடுத்துருங்க. இதுக்கும் மேலே விட்டிங்கன்னா கருகிடும். ஸோ இப்போ எடுத்துடலாம்.
க்ளீனாக வடிகட்டிட்டு எடுத்துருங்க. அதே மாதிரி பேட்ச் பை பேட்சாக போட்டு பிஸ்கெட்ஸை பொரிச்சிடுங்க. பாருங்கள், கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கியிருக்கு. மறுபடியும் நல்லா கிளறி விட்டு அதை திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. ஸோ வெந்துடுச்சு. இப்போ கலெக்ட் பண்ணிடலாம், வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கார பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் குடிக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நல்லா குட்டி குட்டியாக வந்திருக்கு அந்த பிஸ்கெட்டு. எண்ணெயும் கம்மியாக இருக்குது. பாருங்கள், என் கையில் எண்ணெயே இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன குட்டியோண்டு பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு.